ஓம் சாந்தி. 18/7/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சாந்தி தாமம் தூய்மையான ஆத்மாக்களின் வீடு. அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் முழுமையாக தூய்மை ஆகுங்கள். கேள்வி: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன கேரண்டி தருகின்றார்? அதாவது என்ன உத்தரவாதம் தருகின்றார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நான் கேரண்டி தருகிறேன். நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தண்டனை அடையாமல் நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு செல்லலாம். நீங்கள் ஒரு பாபாவிடம் மனதை செலுத்துங்கள். இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள். இந்த உலகத்தில் இருந்து கொண்டே தூய்மையாகி காட்டுங்கள். அப்போது பாபா உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யத்தை அவசியம் கொடுப்பார். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக குழந்தைகளை ஆன்மீக தந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல மனம் விரும்புகிறதா? நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தான் பாபா வந்திருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அது ஆத்மாக்களின் வீடு. இந்த உலகம் ஜீவாத்மாக்கள் வசிக்கக்கூடிய வீடு. இந்த ஜீவாத்மாக்கள் வசிக்கக்கூடிய வீடு ஒன்றாக இருக்க முடியாது. நாம் பாபாவை அழைத்தோம். அழைத்ததுனால பாபா வந்திருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும். பாபா, நீங்கள் வந்து எங்களை சாந்தி தாமத்திற்கு வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைத்தோம். நாம் அழைத்ததுனால பாபாவும் வந்திருக்கிறார். இது குழந்தைகளுக்கு தெரியும். இப்பொழுது பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உங்களுடைய மனதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. ஹே ஆத்மாக்களே, இந்த தூய்மையற்ற நிலையில் வீட்டிற்கு போக முடியுமா என்று. தூய்மையாக கண்டிப்பாக மாறணும். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். மற்றபடி பாபா வேறு எந்த விஷயத்தையும் சொல்வதில்லை. பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் இவ்வளோ காலம் எதற்காக முயற்சி செய்தீர்கள்? முக்திக்காக தானே என்று பாபா கேட்கிறார். ஆகையால் இப்பொழுது பாபா கேட்கிறார், வீட்டிற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? அதற்கு குழந்தைகள் பதில் சொல்கிறார்கள், பாபா, இதற்காக தானே நாங்கள் பக்தி செய்தோம். உங்களுக்கு இதுவும் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவாத்மாக்களையும் பாபா அழைத்து செல்வார். ஆனால் தூய்மையாக மாற்றி அழைத்து செல்வார். பிறகு அந்த தூய்மையான ஆத்மாக்கள் முதலில் கீழே வருகிறது. தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டில் இருக்க முடியாது. இங்கே இருக்கும் கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் அனைவரும் கண்டிப்பாக வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாக மாறி தூய்மையான சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த விஷயம் எவ்வளவு சகஜமாக இருக்கிறது அப்படின்றார் பாபா. அது நம்ம வீடு, அதை வீட்டிற்கு செல்ல வேண்டும், அவ்வளோதான் அப்படின்றார் பாபா. சாந்தி தாமம் தூய்மையான ஆத்மாக்களின் வீடு. சுகதாமம் தூய்மையான ஜீவாத்மாக்களின் வீடு. இந்த துக்க தாமம் தூய்மையற்ற ஜீவாத்மாக்களின் வீடு என்று பாபா கூறுகிறார். இதில் குழப்பம் அடைவதற்கு என்ன இருக்கிறது? அதனால புத்தியின் மூலமாக இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு செல்வதற்கான வழியை மறந்து போயிருந்தோம். ஆகையால் பாபா வந்து நமக்கு வழி கூறுகிறார். ஒவ்வொரு கல்பத்திலையும் பாபா இப்படி வந்து வழி காட்டுகிறார். குழந்தைகளே, சிவபாபாவாகிய என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள். அனைவருடைய சத்கதி வள்ளல் ஒரு சத்குரு சிவபாபா தான். அவர் இப்பொழுது நமக்கு செய்தி கொடுக்கிறார் அல்லது ஸ்ரீமத் கொடுக்கிறார். குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அரைக்கல்பமாக நீங்கள் பக்தி செய்தீர்கள், துன்பத்தை அடைந்தீர்கள், செலவு செய்து ஏழைகளாகிவிட்டீர்கள். அங்கு செல்வதற்கான வழி மறந்து போயிருந்தோம். இப்பொழுது பாபா வந்து வழி கூறுகிறார். ஒவ்வொரு கல்பமும் இப்படி தான் வந்து பாபா கூறுகிறார். குழந்தைகளே, சிவபாபாவாகிய என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு சத்குரு தான்.
அவர் இப்பொழுது நமக்கு செய்தி கொடுக்கிறார், அல்லது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஸ்ரீமத்தும் கொடுக்கிறார். அரைக்கல்பமாக நீங்கள் பக்தி செய்தீர்கள், துக்கத்தையும் அடைந்தீர்கள். செலவு செய்து செய்து ஏழைகளாகிவிட்டீர்கள். ஆத்மாவும் சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக மாறிவிட்டது. இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டுமா இல்லையா என்று பாபா கேட்கிறார். அதற்கு குழந்தைகள் பதில் சொல்கிறார்கள், பாபா, கண்டிப்பாக செல்ல வேண்டும். அது நம்முடைய ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். அதற்கு பாபா சொல்றார், சரி, வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இந்த சரீரம் இங்கேயே அழிந்துவிடும். மற்றபடி ஆத்மாக்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அந்த உலகத்திற்கு நிராகார உலகம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் நிராகார ஆத்மாக்கள் அங்கே வசிக்கிறது. நிராகார தந்தையும் அங்கேதான் வசிக்கிறார். பாபா கடைசியில் வருகிறார். ஏனென்றால் அவர் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு கல்பத்திலேயும் கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் நான் வருகிறேன் என்றார் பாபா. புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறேன். இந்த பழைய உலகம் முடிந்துவிடும். டிராமா பிளான் படி புதிய உலகம் பழையதாகும், பழைய உலகம் புதியதாகும். பக்தி மார்க்கத்தில் அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் ஒரு நல்ல சிம்பிள், ஒரு சைன் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. இந்த உலக வட்டத்தை 4 யுகங்களாக அது பிரிக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அதனுடைய அர்த்தமே தெரியாமல் பொம்மை விளையாட்டு போல விளையாடிட்டுருக்காங்க. அடுத்தது பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு அந்த வீட்டை விட்டு நாம் எவ்வளோ காலம் ஆயிருக்கு என்று. பாபாவையும் நாம் வீட்டில்தான் சந்திக்க முடியும். சத்யுகத்திலும் பாபாவை சந்திக்க முடியாது. ஏனென்றால் சத்யுகத்தில் பாபா இருப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள்தான் வெற்றி தோல்வியினுடைய பார்ட் நடிக்கிறீர்கள். பிறகு நான் வருவேன் உங்களை அழைத்து செல்வதற்கு. பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாகிவிடும். கீதையினுடைய ஞானத்தை நீங்கள் நிறைய கேட்டீர்கள் மற்றும் பிறருக்கு சொன்னீர்கள். ஆனால் அதன் மூலம் நீங்கள் சத்கதி அடையவில்லை. நிறைய சந்நியாசிகள் உங்களுக்கு இனிமேலும் இனிமையான குரலில் வார்த்தைகளால் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகள் அல்லது அந்த குரலை கேட்டு பெரிய பெரிய மனிதர்கள் கூட அந்த ஒன்று சேருவாங்க. இது காதுகளுக்கு இனிமையாக இருக்குது என்று சொல்லலாம். பக்தி மார்க்கம் என்றாலே அந்த பாபா காதுகளுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றார். ஆனால் இங்கே ஆத்மாக்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்ய வேண்டும். சத்தியுகத்தில் யோக பலத்தின் மூலமாகவே அனைத்தும் நடக்கும். அந்த காட்சிகள் கூட கிடைக்கும். இப்பொழுது குழந்தையாக மாறி கர்ப்ப மகளுக்குள்ளே போக வேண்டும் அப்படின்ற காட்சி கிடைக்கிறதுனால சந்தோஷமாக அந்த ஆத்மா போகும். ஆனால் இங்கே அந்த மாதிரி காட்சி இல்லை. ஆகையால் மனிதர்களுக்கு பயமாக இருக்கும். அந்த சரீரத்தை விடவும் அவங்க விரும்புறதில்லை. அதனால எவ்வளோ அழறாங்க, கூச்சல் இடுறாங்க. சரீரத்தை விடணுன்னால பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க எங்கே போவாங்க? இங்கிருந்து கர்ப்ப ஜெயிலுக்குள்ளே இல்லை போகணும். அதனால் அழறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் இது போல் அழற விஷயமோ கூச்சல் இடக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. அங்கே ஜஸ்ட்டு சரீரத்தை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு பாபா அடிக்கடி அந்த பாம்புனுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இதுலேயும் குழப்பம் அடைகிறதுக்கு என்ன இருக்குன்றார் பாபா. நான் உங்களுடைய தந்தையாக இருக்கின்றேன். ஆகையால் அனைவருக்கும் சுகத்தினுடைய ஆஸ்தி கொடுக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு கடைசி பிறவியில் என்னை நினைக்க முடியாதா என்று பாபா கேட்கிறார். சத்தியுகத்தில் அழுக்கான விஷயங்கள், அசைவ உணவு, புலால் எல்லாம் இருக்காது. பாபா கூறுகிறார், இந்த விகாரங்களையும் விட்டுவிடுங்கள். இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக இருப்பதன் மூலமாக எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை அடைய போறீர்கள். நீங்கள் சேர்ந்து இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஆனால் ஞானவாள் இடையில் இருக்கட்டும் அப்படின்றார்.
அடுத்தது பாபா கூறுகிறார், சந்நியாசிகளுக்கு காட்டுங்கள், கணவன் மனைவியாக வீட்டில் சேர்ந்து இருந்தாலும் எவ்வாறு நாம் தூய்மையாக இருக்கிறோம் என்று. அப்பொழுது அவர்களும் உணர்வார்கள் இந்த ஞானத்தில் பெரிய சக்தி இருக்கிறது என்று. பாபாவும் டிராமாவிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். ஆகையால் அனைவரையும் நான் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்றார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாபாவிற்கு அன்பானவர் ஆகுவதற்காக முழுமையான ஏழை ஆகுங்கள். ஷரீரத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதுதான் ஏழை ஆகுவது என்று அர்த்தம். பாபாவிடம் பெரியதிலும் பெரிய பரிசு வாங்குவதற்காக முழு தூய்மையாகி காட்டுங்கள். 2வது பாயிண்ட், வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் இந்த பழைய உலகத்தின் மீது மனதை செலுத்தக்கூடாது. ஒரு நாயகனிடம் மட்டும்தான் மனதை செலுத்த வேண்டும். தந்தை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். வரதானம், தனது சக்திசாலியான நிலையில் நிலைத்திருந்து மனதின் மூலம் சேவை செய்யக்கூடிய நம்பர் 1 சேவாதாரி ஆகுங்கள். ஒருவேளை யாருக்காவது வாயினால் செய்யக்கூடிய சேவையினுடைய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், மனதின் மூலமாக சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லா நேரத்திலும் இருக்கிறது என்றால், லெக்சர் பண்ணவோ, மேடையில் பேசவோ, அல்லது ஞானம் சொல்லவோ, கோர்ஸ் கொடுக்கவோ, கிளாஸ் பண்ணவோ, அந்த சேவை கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. மனதின் மூலமாக செய்கிற சேவை, மனசா சேவை எப்பொழுதுமே நீங்கள் செய்ய முடியும். அந்த வாய்ப்பு இருக்குது. இந்த மனசா சேவை தான் மிகவும் சக்திசாலியான சேவை, மிகவும் உயர்ந்த சேவை அப்படின்றார். பெரிதிலும் பெரிய சேவை. வார்த்தைகள் மூலமாக அல்லது பேச்சின் மூலமாக செய்கிற சேவை ரொம்ப ஈஸி தான். ஆனால் மனதின் மூலமாக செய்யக்கூடிய சேவை அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏனென்றால் நீங்கள் மனசா சேவை செய்ய வேண்டுமென்றால் முதல் உங்களுடைய மனநிலை பவர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஞானம் கொடுக்குறோம், வாயின் மூலமாக பேச்சு மூலமாக சேவை செய்கிறோன்னா மனநிலை கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் நம்ம செய்திடலாம். ஆனால் மனதின் மூலமாக செய்கிற சேவைக்கு மனநிலை சீராக இருக்கணும். மனநிலை டிஸ்டர்ப் ஆகி இருந்தால் இந்த மனசா சேவை நம்ம செய்ய முடியாது. யார் இது போல உயர்ந்த நிலையின் மூலமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் நம்பர் 1 சேவாதாரி. ஃபுல் மார்க்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸ்லோகன், லௌகீக காரியங்கள் செய்து கொண்டே அலௌகீக அனுபவம் செய்வதுதான் சமர்ப்பணம் ஆகுவதாகும். ஓம் சாந்தி.